Hello dear 12th standard students, welcome to our channel. So இந்த வீடியோ எதுக்குன்னா 12th இங்கிலீஷ்க்கான அஃபிஷியலான கவர்மெண்ட் உடைய ஆன்சர் கீ பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பட் தயவு செஞ்சு லைக் மட்டும் மறக்காம போட்டுருங்க. லைக் போட்டிங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். ஸோ லைக் போட்டு மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆன்சர் கீயோட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூஷன் நடக்கும். ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு 2-3 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அது 1 மார்க்கும் சரி, அதே போல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி அப்ரிசியேஷன், கிராமர், இது மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு ஒரே கொஷினுக்கு 2 ஆன்சர் 3 ஆன்சர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு போனஸ் மார்க், கிரேஸ் மார்க் மாதிரி தான். சரியா, ஸோ நம்ம ஒரு கொஷின் தான், ஒரு ஆன்சர் தான் நம்ம மார்க் சொல்லியிருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஹேட்டட், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கிளைம்பிங் ஹரிட்லி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கன்ஃபியூஷன். சினானிம்க்கு ஆன்டனிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி அன்கன்வின்ஸ்டும் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி டிஸ்வேடடும் கொடுத்துருக்காங்க. நாம் டிஸ்வேடட் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், பட் அவங்க அன்கன்வின்ஸ்டுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ இன்அடிக்குவேட், சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஃபிளாட்ரி, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி ஐடிஒய், எயித் ஒனுக்கு ஆப்ஷன் பி செட் ஆஃப், நைன்த்துக்கு ஆப்ஷன் பி அபோவ், 10th 2 ஆன்சருக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. நாம் ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருந்தோம், பட் இங்கே 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ நெவர்தலெஸ்ஸும் கரெக்டு, ஆப்ஷன் டி தேர்ஃபோரும் கரெக்ட். 2க்குமே மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 11th ஆப்ஷன் பி டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல், 12th ஆப்ஷன் சி மெனி, 13 ஆப்ஷன் பி பிட்வீன் ஜாப்ஸ், 14 ஆப்ஷன் டி மோட்டார் பிளஸ் பெடல், 15 ஆப்ஷன் பி வேர்ல்டு ஃபேமஸ், 16 ஆப்ஷன் ஏ ஸ்கெட்யூல், 17 ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, 18 ஆப்ஷன் டி விஸ்டம், 19 ஆப்ஷன் ஏ மெனி, 20 ஆப்ஷன் பி அண்ட். சரியா, ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி 2 கொஷின்ஸ்க்கு 2 ஆப்ஷன்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நீங்கள் 1 மார்க் எத்தனை கரெக்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல செக்ஷன் 1 இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 21ல் ஏ, 21ல் ஏ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான் கரெக்ட்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, பர்சானிஃபிகேஷன் எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இமேஜரி எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிம்பலிசம் மேக்ஸிமம் யாரும் எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன் 2க்குமே மார்க் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க, இமேஜரிக்கும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பி இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் இருந்தால் கரெக்ட். 22ல் ஏ அதே மாதிரி, இந்த 4 இதில் ஏதாவது ஒன்று. பி அதே மாதிரி. 23ல் அதே போல் ஏல பார்த்தீங்கன்னா பேகு இல்லை பர்ஸு இல்லை ஸ்மால் பேக் ஃபார் கேரிங் மணி எதை எழுதினாலும் ஓகே. பி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டேஜு, ஓல்டு ஸ்டேஜு, ஜஸ்டிஸ் ஸ்டேஜு, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் ஓகே தான். சார் நெக்ஸ்ட் டு ஜட்ஜ் ஆர் ஜஸ்டிஸ். 24 இந்த ஆன்சர் இது ஒன்று தான் கரெக்ட். சரியா, பி அதே போல் பார்த்துக்கிறேங்க. 27ல் ஏ பி, 25ல் சாரி 26ல் அதே போல் ஏ பி. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நமக்கு நிறைய ஆன்சர் வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் கிராமர். நிகிதா ரெக்வஸ்டட் கனிஷ்கா, இல்லைன்னா ஆஸ்க்டு கனிஷ்கான்னு போட்டிருந்தாலும் சரி, இல்லை டோல்டு கனிஷ்கான்னு போட்டிருந்தாலும் சரி மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாட் டு மேக் டூ மச் நாய்ஸ், ரெக்வஸ்டட், ஆஸ்க், ஏன்னா ப்ளீஸ் வந்திருந்ததுனால நம்ம ரெக்வஸ்டட் கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்க்டு போட்டாலும் டோல்டு போட்டாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1+1, அதாவது இந்த இது கரெக்டாக இருந்தாவே 1 மார்க்கு. ரெக்வஸ்டட், ஆஸ்க்டு, டோல்டு, கனிஷ்கான்னு போட்டிருந்தாலே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாட் டு மேக் டூ மச் நாய்ஸ்னு இல்லை, இது கரெக்டுனா இன்னொரு மார்க். இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட், ஏன்னா ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட், இதில் ஏதாவது ஒன்று. 29 அதே போல் இஃப் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா த போலீஸ் would not have arrested the man if he had not violated the rules, இல்லைன்னா அப்படியே மாற்றி இஃப் த மேன் had not violated the rules the police
man would not have arrested him. 30 வந்து though although even though ஏதாவது ஒன்று போட்டு பரிதி is a good actor, he is not popular. சரியா, இதான் வந்து கிராமருக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கிறேன். அடுத்து இஆர்சி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்றதா நேம் ஆஃப் த போயமும் நேம் ஆஃப் த பொயட்டும் கரெக்டாக இருந்தாவே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், கான்டெக்ஸ்ட்டுக்கோ கமெண்ட்டுக்கோ மார்க் கிடையாது. சரியா, போயம் பொயட் நேம் கரெக்டாக எழுதுங்கன்னு திரும்ப சொல்றது அதுக்காக தான். ஸோ 31 பார்த்தீங்கன்னா போயம் வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், பொயட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர்னு மட்டும் எழுதுனா கூட மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 32ல பார்த்தீங்கன்னா போயம் தி காசல், பொயட் வந்து எட்வின் மியூர். 33 வந்து போயம் இன்சிடென்ட் ஆஃப் த பிரெஞ்ச் கேம்ப், பொயட் வந்து ராபர்ட் ப்ரௌனிங். இல்லைன்னா வெறும் ப்ரௌனிங்னு மட்டும் எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து அதுக்கான அந்த ரெலவெண்ட் ஆன்சர். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கானது அவங்க ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிறங்க. நெக்ஸ்ட் 37 வந்து பார்சல். இந்த பார்சல் இது கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது அதாவது கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் எழுந்தாவே 3 மார்க். அதே போல் டயலாக் ரைட்டிங், ஃபாதருக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டயலாக் ரைட்டிங் கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருந்தா 3 மார்க். 39 வந்து ஸ்லோகன். சரியா, ஏதாவது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லோகன் எழுதியிருந்தாவே போதுமானது, 3 மார்க். 40 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சு, வி செல்டம் ஸ்பீக் டு அவர் நெய்பர்ஸ், திஸ் இஸ் நாட் த வே டு ஆன்சர், நோபடி கேன் ரிசால்வ் திஸ் இஷ்யூ. இது அப்படியே தான், இதான் நம்ம கரெக்டான ஆன்சர், அதான் நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸாம் பண்ணிக்கணுமே. பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41, 42, 43 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இன் எஸ்ஏ ஃபார்மேட் கேன் பி அவார்டட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எஸ்ஏ ஃபார்மேட்டில் எழுதியிருந்தால் சில பேர் மார்க் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே அரைஸ் ஆனதுனால இப்போ ஆன்சர் கீழே இதுவே சேர்த்தே கொடுத்துட்றாங்க. எஸ்ஏ டைப் ஃபார்மேட்டில் ஆன்சர் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இது வேர்டையும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா, மற்றபடி நீ கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீ பேராகிராஃப் எழுதியிருந்தீங்கன்னா போதுமானது, கரெக்டாக நமக்கு மார்க் கிடைச்சிடும். அதே போல் சம்மரி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ரஃப் காப்பிக்கு 1 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க். நோட் மேக்கிங் எழுதியிருந்தீங்கன்னா டைட்டிலுக்கு 1 மார்க்கு, சப்டைட்டில் கீ பாயிண்ட்ஸ்க்கு 4 மார்க். சரியா, அதே போல் இது வந்து ஜென்ரல் பேராகிராஃப், அதை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே போல் லெட்டர் ரைட்டிங்லாம் எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிறேங்க. என்ஆர் ஸ்பாட் பாருங்க, ரம்யா இஸ் நெய்தர் அ சிங்கர் நார் அ டான்சர், த ஸ்பேரோ இஸ் அ யூனிக் பேர்ட், திஸ் இஸ் நாட் யுவர் டாட்ஸ் கார், இஸ் இட் அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா இந்த நாட்டை எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம நாட் போட்டு எழுதிடணும். கேன் யூ டெல் மீ வேர் த ஜிம்னாசியம் இஸ், ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஹி கேவ் மீ வாஸ் ஃபால்ஸ். இந்த இதை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மஸ்ட் ஆர் ஷுட்டு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வாஸ் ஸ்லீப்பிங்கும் போடலாம், ஹேட் ஸ்லெப்டும் போடலாம். நம்ம வாஸ் ஸ்லீப்பிங் மட்டும் போட்டிருந்தோம், ஹேட் ஸ்லெப்ட் போட்டாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ், சின்ஸ், வெனவர், வென்னு, பிகாஸ் இவ்வளோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹேர், ஹேர் இப்படி வரணும். இது வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட். 47 வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா. டைட்டிலுக்கு 1 மார்க்கு, பேராகிராஃப்க்கு 3 மார்க்கு, மாரலுக்கு 1 மார்க். அடுத்து அந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒன்றுக்கு என்சாண்டிங் சொல்லியிருந்தோம், அதுக்கு தான் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீ வந்து நமக்கு ஏற்ற ஒரு கீயாக தான் இருக்குது. நிறைய கொஷின்ஸ்க்கு நமக்கு போனஸ் மார்க் மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ மார்க் வருவீங்க அப்படின்றது. சரியா, தேங்க்யூ.